தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களின் பங்களிப்போடு சென்னையில் நடைபெற்ற ஊரும் உணவும் உணவு திருவிழா பொதுமக்களை வெகுவாக ஈர்த்தன. அது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. ருசியான வகை வகையான உணவுகளை தேடி பிடித்து உண்பது என்பது வயது வரம்பின்றி அனைவருக்குமே பிடித்த ஒன்றுதான். இதுபோன்ற உணவு பிரியர்களின் நாவுக்கு விருந்தளிக்கவும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களின் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் நோக்கிலும் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற உணவு திருவிழா நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பமாக கலந்து கொண்டு இலங்கை உணவுகளை பெரிதும் விரும்பி உண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொதோல் சிலோன் கேக், அடுத்தது ஃபிஷ் கட்லெட், மற்றது சிக்கன் ரோல், அடுத்தது ஓலை புட்டு, அடுத்தது ஃபேன் கேக். இந்த உணவுகளை பார்த்திங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி வாங்குகிறாங்க. எல்லாரும் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கிறது. இது அனைத்துமே நம்முடைய இலங்கையில் பாரம்பரியமாக தயாரிக்கப்படுற உணவுகள். இந்த உணவு திருவிழாவில் இலங்கையை தவிர மியான்மர் நாட்டு உணவு வகைகளும் பல்வேறு அரங்குகளில் வைக்கப்பட்டிருந்தன. சம்பல், பருப்பு வெள்ளை கறி, அத்தோ, தேங்காய் எண்ணெய் சிக்கன் கொத்து, சிறுதானிய ஐஸ்கிரீம், சுசியம், சிறுதானிய கேழ்வரகு புட்டு, ஸ்பைருலினா ஜூஸ், மீன் கட்லெட், லெவரியா, பருத்தித்துறை வடை, சிப்பி சோகி என வயிறும் மனதும் நிரம்பும் அளவுக்கு உணவு வகைகள் இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஸ்பைருலினா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஆஸ்ட்ரோநாட்டுக்கு டேப்லெட்டாக கொடுப்பாங்க எனர்ஜி சோர்ஸ்க்கா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லேமனாக கன்சியூம் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஜூஸ் லெவல் கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பிற நாடுகளின் பாரம்பரிய ஆரோக்கியமான புதிய உணவுகளை ருசித்தது மட்டுமின்றி உணவின் கலாச்சாரத்தையும் தெரிந்து கொண்டது புதுவித அனுபவத்தை கொடுப்பதாக மக்கள் தெரிவித்தனர். அண்ட் ஸ்ரீலங்கனும் அது ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருக்குது. அதில் வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜும் இருந்தது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெஜ் நார்மல் கோகோனட், ரெட் சில்லி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. மறுவாழ்வு முகாம் எனும் வட்டத்தில் இருந்தவர்களுக்கு வெளியுலகை தன்னம்பிக்கையோடு அணுகும் முயற்சி இந்த உணவு திருவிழா மூலம் வெற்றியடைந்துள்ளது. இதுபோன்ற தனித்துவமான உணவு திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் செய்தியாளர் சண்முகப்பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.